Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics board exam past papers la ulla numerical problems one by one solve பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில 2019 March question paper ல question number 22 ல ஒரு numerical problem கொடுத்திருக்காங்க. Problem என்னன்னா the de Broglie wavelength of a neutron of kinetic energy k is lambda. When its kinetic energy is 4k, what is the de Broglie wavelength of the neutron? This is a given problem. In the problem unit 8 dual nature of radiation and matter ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நியூட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி கேவா இருக்கும்போது de Broglie wavelength lambda. கைனடிக் எனர்ஜி 4k ஆச்சுன்னா what is the de Broglie wavelength? This is the question. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். de Broglie wavelengthக்கான ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா lambda is equal to h divided by under root of 2mk அப்படின்னு எழுதுவோம். இங்கே கேங்கிறது கைனடிக் எனர்ஜி. சப்போஸ் இந்த கைனடிக் எனர்ஜி 4k ஆச்சுன்னா வேவ்லென்த் என்னவாகும்? let that wavelength be lambda dash is equal to கைனடிக் எனர்ஜி 4k ஆகுது. ஸோ h divided by under root of 2m4k. இந்த 4 வந்து ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தோம்னா we will get this is equal to h divided by 2 under root of இந்த 2 அப்படியே இருக்கும் m and k. ஸோ h divided by under root of 2mkக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? lambda அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதான் இங்கேயும் இருக்குது h divided by under root of 2mk. ஸோ இந்த h divided by under root of 2mkக்கு பதிலாக we can substitute lambda. So this is equal to lambda denominatorல 2 இருக்குது. ஸோ lambda by 2. wavelength எப்படி ஆகும் அப்படின்னா wavelength வந்து பாதியாக குறையும். ஸோ கைனடிக் எனர்ஜி 4k ஆச்சுன்னா wavelength வந்து 1/2 டைம்ஸ் குறையும். திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.